தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆனா இந்த ரமேஷ்குமார் பேராயர் தினத்தூதர் ராஜா என்று சொல்லக்கூடியவர் அசிங்கத்தை பண்ணிட்டார். இவங்களாம் ஒரிஜினல் பிஷப்பே கிடையாது, ஒரிஜினல் பேராயரே கிடையாது. நம்ம மனுஷர்கள் திங்கிறதுக்குன்னு ஒண்ணு இருக்குது, ஆனா பண்ணி திங்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல நான் என்ன வார்த்தை சொன்னேன், என்ன தவறா சொன்னேன்? அந்த பூசாரிக்கு தெரியும் நீ உண்மையான பேராயர் வந்தா அந்த பூசாரிக்கு என்ன தெரியும், நீ பேராயர் தெரியும். நீ இந்த உடையோடு கூட அந்த கோயில் உள்ள போலாமே, தப்பே இல்லையே. தாவேக்கால பொறுப்புல உள்ளவங்க ஏன் அவரு மாவட்ட செயலாளர் ஆக்குனாங்கன்னா, ஏன் அவரை வேட்பாளர் ஆக்கினாங்கன்னா, அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவர். அவர் பேராயர், கிறிஸ்தவர் கூட இல்ல, பேராயர். இவர் ஒரு கிறிஸ்தவ விழாவுக்கு ஒரு பேராயராக உடை அணிந்து வந்தார். ஆகவே அவரை வந்து மாவட்ட செயலாளர் ஆக்குறாங்க. தனி மரியாதையும் கிடைக்கும், தனி மரியாதை கொடுத்தாங்க. இந்த பட்ட அடி, ஆனா எங்க பட்ட அடிக்குன்னு இருக்குது விளங்குதா? போன் அடிச்சா எடுக்க மாட்டாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் திட்டிடுவேன். அவரு நீ போலி பேராயர், உன்னை பேராயரா யார் ஆக்குனா? அவரை ஆக்கிட்டாரு. அவரை யார் பேராயர் ஆக்கணும்? அவங்கள மாட்டிக்குவோம். ஏன்னா அவங்களே பேராயர் கிடையாது. இவரை பேராயர் ஆக்கினாங்களே, அவங்களே பேராயர் கிடையாது. நாளைக்கு தான் கேஸ் ஏதாவது போட்டாங்கன்னா எனக்கு என்ன ஆகும்? கேஸா? காலைல விழுந்துருவாங்க தொப்புன்னு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது ஆங்கிலிக்கன் திருச்சபையின் ஆர்ச்சி பிஷப் குணசேகரன் சாமுவேல் ஃபாதர் அவர்கள். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு சில சந்தேகங்கள்லாம் தீர்க்கக்கூடிய விஷயமாக தான் அந்த இன்டர்வியூ நான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கும் அதில் ஒரு தெளிவு கிடைக்கணும். நீங்கள் ஒரு ஃபாதர், அடிப்படையில் நீங்கள் ஒரு ஃபாதர், ஏதோ ஒரு நிர்வாகத்தை சார்ந்து இருக்கிறீங்க. சிஎஸ்ஐ, ரோமன் கத்தோலிக், அந்த மாதிரி இசிஐ, இந்த மாதிரி இருக்கிறதுல உங்கள் இது ஒன்று இருக்குது, ஆங்கிலிக்கன் திருச்சபை. இப்போ என்ன என்னோட கேள்வினா, அரசியல் நீங்களும் புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்கள் ஃபாதர். அப்புறம் நாளைக்கு நீங்களும் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆகலாம், எம்பி ஆகலாம், உங்கள் விருப்பம். ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணாலும் இதுலலாம் நிற்கலாம். ஆனால் இப்போ மக்கள் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஃபாதர் அவர் நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிருந்தாரு, கோயில்களுக்கெல்லாம் போறாரு, அதுலேயும் எந்த தவறும் கிடையாது. ஏன்னா எல்லா மதத்தையும் நேசிக்கணும், அரவணைக்கு மதித்து கூப்பிட்டாங்கன்னு அதில் போகணும். நானும் பல இடங்களில் பார்த்துருக்குறேன். கோயில் கும்பாபிஷேகங்களுக்கெல்லாம் வந்து ஃபாதர், அதாவது சாமியார்களை வந்து கூப்பிடுவாங்க, ஃபாதர்லாம் கூப்பிடுவாங்க, அவங்களும் போயிருக்காங்க. ஆனால் அந்த அங்கியோட தான் போவாங்க, பல இந்து கோயில்களுடைய வழிபாடுதல விசேஷங்களுக்கும் கலந்துக்கிறாங்க, அதோட தான் போறாங்க. ஆனால் சில பேர் வந்து நெத்தி நிறைய அது ஆக்சுவலி அவங்க ஃபாதராகவும் இருக்கிறாங்க, அடிப்படையில் அவங்க ஒரு ஃபாதர். ஆனால் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனாலும் நெத்தி நிறைய குங்குமம், விபூதி, அதுவும் எந்த தவறும் இல்லை. ஆனால் வந்து அந்த இதையே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு இது வந்து ஒரு நடிப்பா பாக்குறாங்களா மக்கள்? ஏன் அந்த நடிப்பு? நான் கிறிஸ்தவத்துல இருந்து நீங்க போங்க, நெத்தில விபூதி இட்டு தப்பே கிடையாது, ஆனா அதுக்கு உண்மையா இருக்கிறங்கிற மாதிரி மக்கள் நீங்க கேட்க தொடங்கியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப நீங்க சொல்லும் பொழுது அவருடைய பேர் சொல்ல விரும்பல, நீங்க சொல்றீங்க, நான் அவர் பேரை சொல்றேன். அவரை வந்து தினத்தூது ராஜா, பேராயர் தினத்தூது ராஜா என்று தான் சொல்லுவார்கள். பிற்பாடு வேட்பாளராக ஆவடி தொகுதியிலே தாவேக்கா வேட்பாளராக அவர் வருகின்றார். அப்போ அவருக்கு தம்பி இன்னொருத்தர் என்னை அழைச்சி கூப்பிடுறாரு, அண்ணன் உங்களுக்கு தெரியுமா, அண்ணனுக்கு வேட்பாளர் சீட்டு கொடுத்துட்டாங்க தாவேக்கால. நானும் தேடி பார்க்குறேன், ராஜா காணுமே, தினத்தூது ராஜா காணுமே, பேராயர் தினத்தூது ராஜா காணுமே, வேட்பாளர் பட்டியலில் நான் பார்க்குறேன். பிறகு திரும்ப என் தம்பிக்கு ஃபோன் பண்ணேன், எங்கடா காணுமே தம்பி பேரையே அப்படின்னு. அண்ணே ரமேஷ்குமார்னு கொடுத்துருக்குண்ணே அப்படின்னு. எனக்கு பெரிய சந்தேகம் என்னன்னா, ரமேஷ்குமார் ஒருவேளை அவன் டிசியில ரமேஷ்குமார்னு இருக்கும், அந்த டிசியில ஒருவேளை கிறிஸ்தவன் இருக்குதா இல்லை இந்துன்னு இருக்குதான்னு அடுத்த சந்தேகம் எனக்கு வந்துடுச்சு. இல்ல, அவர் ஒரு பேராயர், அதுக்கு முன்னூட்டி அவரை எப்படிதான் கூப்பிட்டாங்க? தினத்தூத ராஜான்னு சொன்னாதான் கிறிஸ்தவ உலகத்திலே அவரை தெரியும். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ எல்லா தலைவர்களுக்கும், எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் நன்றாக தெரியும். காரணம், அவங்க அப்பாவும் பேராயர் ராஜ்குமார், சென்ட் ஜான்ஸ் ராஜ்குமார்னா எல்லாருக்கும் தெரியும்.
அதாவது சிஎஸ்ஐ திருச்சபையை உடைக்கக்கூடிய ஒரு பெரிய பலன் உள்ளவராக அவர் இருந்தார். சரிங்களா? அவருடைய மகன் தான் தினத்தூது ராஜா என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இப்போ திடீர்னு ரமேஷ்குமார்னு எனக்கே ஷாக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர் வேற. வெளியாளா இருந்தா கூட சரி நமக்கு தெரியல, இது புது பேரா இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா நம்ம தம்பி பேரு ரமேஷ்குமாரா, தினத்தூது ராஜான்னு தான் நம்ம கூப்பிட்டு பழக்கம், என்ன ஒண்ணுமே விளங்கலையே அப்படின்னு எனக்கே ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். பிறகு அவரு ஆவடி தொகுதியில தாவேகா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்வு செய்ய பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். நம்ம தம்பி சட்டசபைக்குள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்து நான் அனுப்பினேன். அதுக்கு பதில் அனுப்பல என் தம்பி, என்ன கோபம்னு தெரியல. சரி, அது விடலாம். ஆனால் சட்டசபையில போய் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக அவங்க என்ன பண்றாங்க, அங்க வந்து தங்களை ஒரு ஒரு ஓத்து கொடுப்பாங்க இல்லையா, தங்களை அவர்கள் வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் வந்து இணைகின்றோம், பொறுப்பேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் தம்பி தினத்தூது ராஜாவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்க வரான்னு பார்த்தா வந்தவொடனே நான் ரமேஷ்குமார் ஆவடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுப்பு எடுக்கிறான். எனக்கு என்ன சந்தேகம்னா, இவன் சாதாரண சட்டை பேண்ட் போட்டுட்டு வந்தான். சரிங்களா? ஆனா இதே ஆள் தான் என்ன பண்ணா, 2025 தாவேக சார்பாக கிறிஸ்துமஸ் விழா நடத்தினாங்க. அந்த கிறிஸ்துமஸ் விழாக்கு என்னையும் கூப்பிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், தவறா நினைக்காதீங்க, நான் பிஜேபிக்கு ஆதரவா நான் பேசிட்டு இருக்கும் போது தாவேகாவுடைய கிறிஸ்துமஸ் விழா வருவது அது நல்லதில்லை, அது சிறப்பானதும் கிடையாது. அதாவது தம்பி ஜோசப் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனிப்பட்ட முறையில் எந்த வகையிலும் ஜோசப் விஜய்க்கு எனக்கு எதிரானவரே கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப தம்பி எனக்கு பிடிக்கும், அது வேற விஷயம். ஆனா கட்சி சார்புன்னு வரும்பொழுது நான் இன்னொரு கட்சியை சார்ந்து இருக்கிறேன். நான் உறுப்பினராக இல்லாட்ட கூட அதுக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது அவங்க என்னை கூப்பிடும்போது நான் அங்கே போல. ஆனா அந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா இதே ரமேஷ்குமார், அன்னைக்கு ரமேஷ்குமார்னு கூப்பிடல, வேணா திரும்ப அந்த வீடியோ எடுத்து பாருங்க, நீங்க வேணா போட்டு கூட மக்களுக்கு காட்டுங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம் மத்தியில் இருக்கின்ற பேராயர் தினத்தூது ராஜா அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள்னு சொல்றாங்க. ஏன் அன்னைக்கு ரமேஷ்குமார்னு சொல்லல? முதல் கேள்வி எனக்கு. நீங்க என்ன வேணா பேர் வெளியே சொல்லிக்கலாம், ஆனா தேர்தல் ஆணையத்திற்கு உங்க பேரை கொடுக்கும் பொழுது உங்க சர்டிபிகேட்ல உள்ள பேர் தான் என்ன படம் அங்க தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க முடியும். சர்டிபிகேட்ல இருக்கிறதா நீங்க கொடுக்க முடியும், வேற எதுவும் கொடுக்க முடியாது. ஒரிஜினல் பேரை தான் கொடுக்க முடியும். அப்போ ஒரிஜினல் பேர் என்ன? ரமேஷ்குமார். சரியா? இப்ப அடுத்து ஒரிஜினல் உண்மையாவே கிறிஸ்தவர் அந்த சர்டிபிகேட்ல இருக்கான்னு அடுத்த சந்தேகம் எனக்கு. சரியா? இவர் பேராய தினத்தூத ராஜான்னு சொல்லி நல்ல அங்கீலாம் போட்டுக்கிட்டு அன்னைக்கு என்ன பண்றாரு, அந்த கிறிஸ்துமஸ் விழால என்னிடத்துல இயேசுவானவர் பேசிவிட்டார், 2026 நிரந்தர முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி மேடையில பேசணும்னு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவர் சொல்லும் பொழுதே உடனே இப்பொழுது இருக்கிற அருமையான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எழுந்து நின்று அவருக்கு பெரிய கும்பிடு போடுறார். அப்போ எவ்வளவு பெரிய மரியாதை உன் மேல வச்சிருக்கிறார். அந்த வார்த்தையை சொன்னோன்னே இந்த உடைக்கு அருமையான முதலமைச்சர் தம்பி ஜோசப் விஜய் உடனே எழுந்து நின்று பெரிய கும்பிடு போடுறார். அந்த கும்பிடுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்து கொள்ளணும் இல்லையா? இல்ல, அது இப்ப எனக்கு என்னன்னா, தாவேக்காவுக்காக அவர் இந்த மாதிரி மாறிக்கிறாரா இல்ல அவர் தனிப்பட்ட முறைக்காக மாறிக்கிறாரா? எதுக்கு இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் விழால நீ ஒரு பேராயரா தான் போய் நின்ன, இந்த உடையோட தான் போய் நின்ன. ஃபாதர், நீங்க நினைச்சா கூட மாறலாம். அன்னைக்கு உங்களுக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க பாஜக, ஆனா நீங்க கூட உங்க மதத்துக்கு உண்மையா இருக்கணும், நான் பிஜேபிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு அதே நான் பாக்குற வரைக்கும் நீங்க தொடர்ந்து இந்த அங்கியோட தான் வரீங்க. அடிப்படையில் ஒரு ஃபாதர். அதாவது எங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் நாங்க சொல்லுவோம். ஒன்று இல்லாத எங்களை ஆண்டவர் உயர்த்தி இந்த உலகத்துல இப்ப ஏற்பட்ட நல்ல அபிஷேகத்தை கொடுத்து இந்த உடையோடு கூட தான் நாங்க இருக்கணும். ஒண்ணு இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னாடி அடையார் வழியா நான் வரேன், போலீஸே காணோம், ஆனா சிக்னலும் இல்லை, ஆனா வண்டியெல்லாம் நிறுத்தி போகுது. ஏன் நின்று போகுது அப்படின்னு பார்த்தா குள்ளமா ஒரு டிராபிக் போலீஸ் மெலிவா இருக்கிறாங்க. அந்த அம்மா அவங்க இருக்கிறதே தெரியல அந்த டிராபிக்ல. ஆனா அவங்க நிறுத்தி என்ன பண்றாங்க, கை காட்டணும்னு எல்லா வண்டியும் வாகனமும் நிக்குது. அப்போ ஏன் அது நிக்கணும்? அந்த உடையை பார்த்துதான். அந்த அம்மாவை பார்த்து நிக்கல, அந்த உடைக்கு தான் மரியாதை. அதே மாதிரி இந்த உடைக்கு தாங்க மரியாதை. விளங்குதா?
எத்தனையோ பேர் நான் இந்த உடை இல்லாம நான் வீட்டில் இருக்கும்போது உங்களை அடையாளமே தெரியலங்க, அது உடை போட்டால் தான் அடையாளம் தெரியுதுன்னு சொல்றாங்க. ஆக இந்த உடை தான் நமக்கு அடையாளமே தவிர இந்த உடையோடு கூட சட்டமன்றத்தில் போய் பொறுப்பெடுத்திருக்கலாமே. அதை தான் நான் ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். நம்ம சிறுபான்மையில ஒருவர் அங்கு என்ன பண்றாரு, அதுவும் பேராயராய் இருக்கின்ற ஒருவர் சட்டமன்றத்தில் தேர்வாகி அங்கு உள்ள போகின்றார் என்ற ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும் எனக்கு. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க ஒரு பேராயராக இருக்கக்கூடியவங்க அரசியல்ல இறங்கும் போது அதெல்லாம் திறந்துட்டு வரணுமா என்ன? அந்த ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. அதான் கேட்க. அதாவது வேதத்திலே பார்த்தீங்கன்னா தானியேல்னு ஒருத்தர் இருந்தார். அந்த தானியேல் என்ன பண்றாரு, நேபுகாத்நேச்சார் என்ன பண்றாரு, அவரை பெரிய ஒரு அதிகாரியா வைக்கிறார். சரியா? அந்த அதிகாரியை வைக்கும் போது அந்த தானியேல் அன்னைக்கு நேபுகாத்நேச்சார் என்ன பண்றாரு, ஒரு சட்டம் வகிக்கிறார். என்னன்னா, எல்லாரும் என்னை கும்பிட்டுட்டு தான் போனோம், அல்லது அந்த விக்கிரகத்தை கும்பிட்டுட்டு தான் நீ போனோம் அப்படின்ற மாதிரி. இவர் அதிகாரியா இருக்கிறாரு, அவர் முடியாதுன்ட்டார். முடியாதுன்னு சொன்ன உடனே அவரை கொண்டு போய் சிங்ககேபியில கொண்டு போய் போடுறாங்க. நீ சிங்ககேபியில போட்டாலும் நான் அதுக்கு வணங்க மாட்டேன்டான்னு தைரியமா சொன்னார். ஆனா இந்த ரமேஷ்குமார் பேராயர் தினத்தூது ராஜா என்று சொல்லக்கூடியவர் அசிங்கத்தை பண்ணிட்டார். கிறிஸ்தவத்துக்கு அசிங்கத்தை பண்ணிட்டாருங்க. இந்த உடைக்கு அசிங்கத்தை பண்ணிட்டார். உன்னை யார் கிறிஸ்மஸ் விழாவுக்கு இந்த உடையோட போக சொன்னது? நீ இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரமேஷ்குமாரை நீ போயிருந்திருக்கலாமே. எங்களை அசிங்கப்படுத்திட்டல. அப்ப எல்லாரும் என்ன பார்த்து என்ன கேட்கறாங்க, நீயும் நாளைக்கு பிஜேபியில உனக்கு ஒரு வேளைய ஒரு வேட்பாளராக நிக்க வச்சு நீ சட்டமன்றத்துக்கு போனா நீ இப்படியே எல்லாத்தையும் கடத்திட்டு போவியா அப்படின்னு என்ன பார்த்து கேள்வி கேட்கும் போது உணர்வு பூர்வமா நான் பயங்கரமா எனக்கு டென்ஷன் ஆகுது, கோபம் வருது. காரணம் என்னன்னா, இவங்களாம் ஒரிஜினல் பிஷப்பே கிடையாது, ஒரிஜினல் பேராயரே கிடையாது, சொல்ல போனா ஒரிஜினல் கிறிஸ்தவர்களே கிடையாது. ஒரிஜினல் கிறிஸ்தவர்களோடு இருக்க மாட்டாங்க. அது ஏன் ரமேஷ்குமார்னு வருது பேரு? ஏன் ஒரு கிறிஸ்தவ பேர் அங்க வைக்கல நீ? இல்ல நீங்க ஆங்கிலிக்கன் திருச்சபை, அவரும் ஆங்கிலிக்கன் சொல்லிக்கிறாரு. எந்த ஆங்கிலிக்கன் தெரியல. இல்ல உண்மையில அவர் நிர்வாகத்துல இருக்காரா, ஃபாதரா இருக்காரா? ஏங்க அவர் என்னங்க சொல்றது? நான் நிறைய பேர் ஆங்கிலிக்கன் சொல்லிக்கிறான். அதாவது என்னன்னு கேட்டா, உன் பேர் சாமியல், ஏன் நிறைய பேர் சாமியல் பேர் வச்சுக்கலாமே. ஆனா ஆங்கிலிக்கன் திருச்சபையானது சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோடு இணைந்து இருக்கான்னு பார்க்கணும். அவங்க தான் ஆங்கிலிக்கன். சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோடு கூட இணைந்து இருந்தால்தான் ஆங்கிலிக்கன். ஃபாதர் இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா அதெல்லாம் போலி ஃபாதர் குரூப் மாதிரி தெரியுது. போலி பேராயர்கள் நிறையங்க, போலி பேராயர்கள் நிறைய. ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேங்க, ஒரு ஹோட்டல்ல வச்சிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா என் முன்னாடி ஒருத்தர் என்ன மாதிரி அங்கி போட்டுட்டு என் முன்னாடி ஐயா தோத்துறையா அப்படின்னாரு. பார்த்தோன்னு ஷாக் ஆயிடுச்சுன்னு. எனக்கு கீழே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு போதகர் அவரு எப்படி பிஷப் ஆனாருன்னு ஒண்ணுமே விளங்கல. அவர் போன திரும்பி பார்க்குறேன், என் பின்னாடி பார்த்தா என்ன மாதிரி நிறைய பேர் உடை போட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்ன பார்த்தோன்னு கவுந்துட்டு ஓடுறாங்க. என்ன பார்த்தோன்னே தைரியமா பேச வேண்டியதானே, என்கிட்ட தைரியமா பேச வேண்டியதானே, ஏன் கவுந்து ஓடுறாங்க? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. எல்லாம் போலி பேராயர்கள். சென்னையில மட்டுங்க 160 போலி பேராயர்கள் இருக்கிறாங்க. அருமையான தாவேக அரசாங்கம் இதற்கு தயவுசெய்து நடவடிக்கை எடுங்க பிளீஸ். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். இதுல யார் உண்மை யாரு பொய்ன்னு தெரிய மாட்டுது. நடவடிக்கை எடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். அதாவது வழிபாடுகள் எல்லாருக்கும் உண்டு, மதம் என்பது இல்லை. நான் சொல்றது அதுதான், மதமே இருக்கக்கூடாது. இந்து என்பது ஒரு கலாச்சாரம், அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கலாச்சாரத்தை வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவம் என்பது மதம் இல்லை, அது ஒரு வழி. அந்த வழியாக நீங்க போறீங்க, உங்க வழியில நீங்க தேர்ந்தெடுத்துட்டு போங்களேன். இப்போ நான் வரும்போது திடீர்னு ஒரு வண்டிக்காரன் வேகமா என் முன்னாடி வந்தான். அப்புறம் என்னை பார்த்தான். நான் அவனை பார்த்தேன், என்னப்பா அப்படின்னு. நீ நேராகவே போயிருந்த, உனக்கு நல்ல வழி இருக்குது, அந்த வழியில போக வேண்டிய. என்ன என் குறுக்க மடக்கந்தாலும் உனக்கு என்ன லாபம்? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு வழியை பின்பற்றுறாங்க. உனக்கு ஒரு வழி இருக்குன்னா அந்த வழியில நீ போயிட்டே இரு, தப்பே கிடையாது. ஏன் அந்த வழியில இந்த வழிக்கு இதையும் என் வழிதான் அதுவும் என் வழிதான் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, இருங்க நான் முடிச்சுக்கிறேன். இது எப்படி இருக்குன்னா, அதாவது நம்ம மனுஷர்களுக்கு திங்கிறதுக்குன்னு ஒண்ணு இருக்குது, ஆனா பண்ணி திங்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல நான் என்ன வார்த்தை சொன்னேன், என்ன தவறா சொன்னேன்? பண்ணிக்குன்னு திங்கிறதுக்கு ஒண்ணு இருக்குங்க. இல்லைங்க நானும் பண்ணியே ஆயிடுவேன் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அது அசிங்கமா இல்ல? அப்போ மனுஷர்லாம் கோவம் வராது?
ஏயா மனுஷனா இருந்துட்டு போயா, ஏன் நீ பண்ணியா மாறுற, பண்ணி திங்கிறத ஏன் தின்ற நீ? அப்படிதான் நான் சொல்லுவேன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்குதுங்க, அந்த வழியில் நீ இரு, தப்பே கிடையாதுங்க. இப்போ என்னை வந்து நிறைய கோயிலுக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க, சரியா? நான் போகாத கோயிலே கிடையாது தமிழ்நாட்டில். எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கிறேன். அங்கே போனவுடனே அங்கே உள்ள பூசாரிகளே சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, மக்களோட மக்களாக வர வேண்டாம், உங்களுக்கு நாங்கள் தனியாக இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் ஒரு நாள் கூட என்ன அந்த அவங்களுடைய வழிபாட்டில் எந்த விதத்துலையும் நான் என்ன செய்ய மாட்டேன், கலந்துக்க மாட்டேன். ஆனால் அங்கே இருப்பேன், அங்கே உட்கார்ந்துருப்பேன், அவங்க செய்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க ஒரு நாள் கூட அந்த அபிஷேகத்துக்கு இது பண்ணி கொண்டு வருவாங்களே, அந்த ஆரத்தில என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் நேர்மையானவர், இவருடைய வழி வந்து கிறிஸ்தவ வழி, அதனால இவருக்கு அதை நம்ம கொடுக்க கூடாதுன்னு அவங்களுக்கே தெரியுது. நான் ஒன்றும் கொடுக்க வேணாம் நான் சொல்லலை. தினத்தூதர் ரமேஷ்குமார் அவர்கள், அதாவது தாவேக்கா எம்எல்ஏ அவர்கள் வந்து இவர் எதுவும் வேற எதுவும் இதுல எதுவும் பண்ணிட்டாரா? நான் ஆரத்தி எடுக்கிறது ஏங்க எவ்வளவு அசிங்கம் பண்ணிட்டாருங்க. அதாவது அவரு அந்த தொகுதியில எம்எல்ஏவாக இருப்பதினாலே நிச்சயமாக கூப்பிட்டுருப்பாங்க அவரை. தொகுதியிலோட மக்கள் எங்க கோயில் இருக்கு, அபிஷேக விழா இருக்குது, நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. கட்டாயம் போய் தான் ஆகணும், போக கூடாது நான் சொல்ல வரல. போங்க, கலந்துங்க, தலைமை ஏற்று பொறுப்பெடுத்து நீங்க நடத்துங்க, உங்களை வேண்டாம்னு சொல்லல. நமக்குன்னு ஒரு வழி இருக்குல்ல. இப்போ அதை தான் நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீ மனுஷனா நடந்துக்கோ, அங்க பண்ணியா நடந்துக்காத, வேற்று விதமா நடந்துக்காதுன்னு அதுக்கு தான் நான் சொல்றேன். உனக்கு ஒரு வழி இருக்குது, அந்த பூசாரிக்கு தெரியும். நீ உண்மையான பேராயர் வந்தா அந்த பூசாரிக்கு என்ன தெரியும், நீ பேராயர் தெரியும். நீ இந்த உடையோடு கூட அந்த கோயில் உள்ள போலாமே, தப்பே இல்லையே. ஆனா இது வரைக்கும் அவர் எம்எல்ஏ ஆகி இந்த உடையை போட்டு நான் பார்க்கவே இல்லை. எந்த இடத்துலையும், சட்டமன்றத்திலையும் பார்க்கல, இந்த பொது வெளியிலையும் நான் பார்க்கல. அந்த கோயிலுக்கு போறாரு, அங்க நீ இந்த மாதிரி போட்டிருந்தா உனக்கு ஆர்த்தி எடுப்பாங்களா? ஆர்த்தி எடுப்பது தப்பா தவறு இல்லையா நான் சொல்ல வரல, விளங்குதா? ஆனா உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. உங்க மரியாதையை நான் வந்து என்னைக்கு கெடுக்க கூடாது, உங்களை ஏளனமா நான் பேசக்கூடாது, என்னையும் நீங்க ஏளனமா பேசக்கூடாது, விளங்குதா? நான் எப்படி நடந்துங்க அப்படி நீங்களே என்கிட்ட நடந்துக்கணும். எனக்கு நிறைய இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க. தீபாவளிக்கு என்ன செய்வாங்க, என்கிட்ட வந்து கொடுக்கும் போது இதை படைக்கலைங்க, படைக்காம உங்களுக்கு நான் ஸ்வீட்டு தரானவங்க. நான் சொன்னேன், படைச்சா என்னங்க, நீங்க அதை பற்றி கவலைப்படுறீங்க, ஸ்வீட்டு தானே இது, தாராளமாக கொடுங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க அவங்க பைபிளில் போட்டிருக்குது படைச்சது நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க சொல்லி தராங்க எனக்கு. அப்ப அவங்களுக்கே தெரியுது அந்த மாதிரி இது நம்ம இவருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது. அப்ப நம்ம சுய மரியாதைன்னு ஒண்ணு இருக்குங்க, அதை இழந்து ஏங்க அங்க போய் நிக்கணும் நான் கேட்கிறேன். நீ நின்னாலும் அவங்க சொல்லுறத ஏங்க செய்யறீங்க, அவங்க உங்களுக்கு ஒத்தாசை இருக்க விரும்புறாங்க. அப்ப நீ ரமேஷ்குமாரா நின்னால்தான் பிரச்சனை. இப்போ தாவேக்கா எம்எல்ஏ தினத்தூதர் ரமேஷ்குமார் அவர்கள் வந்து நீங்க இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, போறது வச்சதெல்லாம் தப்பு இல்லை, ஆனா அதுலயே ஒரு உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்ல வரீங்க. உண்மையா இல்லையா? வாக்கு செலுத்திய மக்களை ஏமாத்துறாரு, கிறிஸ்தவ மதத்தை ஏமாத்துறாரு, அந்த போட்டிருக்க அந்த அங்கி அவருக்கான கொடுக்கப்பட்ட மரியாதை ஏமாத்துறாரு. இவ்வளவு ஏமாற்றம் இருந்தா நீ எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய போறேன்னு கேக்குறீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, தாவேக்கால பொறுப்புல உள்ளவங்க ஏன் அவரு மாவட்ட செயலாளர் ஆக்குனாங்கன்னா, ஏன் அவரை வேட்பாளர் ஆக்கினாங்கன்னா, அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவர், அவர் பேராயர். ஓகே, கரெக்ட். கிறிஸ்தவர் கூட இல்ல, பேராயர். இவர் ஒரு கிறிஸ்தவ விழாவுக்கு ஒரு பேராயராக உடை அணிந்து வந்தார். ஆகவே அவரை வந்து மாவட்ட செயலாளர் ஆக்குறாங்க, தனி மரியாதையும் கிடைக்கும், தனி மரியாதை கொடுத்தாங்க. அதே மாதிரி அவர் வேட்பாளர் ஆக்கி அவரை ஜெயிக்கவும் வச்சாங்க. ஏன்? நீங்க பேராயரா இருப்பதினால்தான். மித்த அரசியல்வாதியை கம்பேர் பண்ணும்போது இவர் பேராயரா வந்தாருன்னா மக்களே தனி மரியாதை கொடுப்பாங்க. கெடுத்துப்பட்டியே தம்பி, கெடுத்துப்பட்டியே தம்பி. ஜோசப் விஜயையும் நீ வெட்கப்படுத்திட்டியப்பா. அந்த ஜோசப் விஜய் உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து எழுந்து கும்பிடு போட்டாரு இந்த உடைக்காக. நீ கெடுத்துப்பட்டியே, நீ எல்லாத்தையும் நாசமாக்கி போட்டியே, கிறிஸ்தவ மதத்தை நாசமாக்கி போட்டியே. எவ்வளவு கேவலம். இப்ப என்ன ஆச்சுன்னா, நிறைய இந்த பெந்தகோஸ்து திருச்சபை போதகர்கள் என்ன பண்ணாங்க, இவரை நிறைய கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. என்னைக்கு இவர் இந்த மாதிரி போய் நின்னாரோ அந்த கூட்டங்கள் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. எல்லாரும் நீங்க வரவானா கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லிட்டாங்க. அப்போது அறிவு இருந்துச்சு அந்த ஆளுக்கு, இதுக்கு அவர் அவராகவே இருந்திருக்கலாம். அதை தான் நான் சொல்றேன். நீங்களா இருங்க. ஏன்னா என்னை சந்திக்க எல்லாரும் வராங்க, நானே எல்லாரையும் போய் சந்திக்கிறேன். என்னுடைய நண்பர்களே கிறிஸ்தவர்கள் அல்ல, மற்ற மதத்தினர் தான் என்னுடைய நண்பர்கள்.
என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க. அவங்களுடைய விழாவுக்கெல்லாம் நான் போறேன். ஆனால் நான் நானாக இருக்கின்றேனே தவிர நான் வேற்று மனிதராக நான் மாறவில்லை. விளங்குதா? ஃபாதர், இப்போ தினத்தூதர் ரமேஷ்குமார், அதாவது தாவேக்காவின் எம்எல்ஏ, நாளைக்கு ஒருவேளை எம்எல்ஏவை நிக்கல அப்படின்னா திரும்பவும் அந்த அங்கி போட்டு போயிடுவாரா என்ன? அந்த இதுக்கு போயிடுவாரா? இனிமே என்ன போட்டாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் தெரிஞ்சிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை பேராயிரம் மீண்டும் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அது சாதாரண கிறிஸ்தவனுக்கு பொருந்தும், ஆனால் ஃபாதருக்கு பொருந்தாது. கிறிஸ்தவனையாவது மன்னிச்சிடலாங்க, அவன் ஒரு சராசரி மனிதன். நீ போதிக்கின்றவன், நீ என்ன சொல்ற? எனக்கு கீழே இத்தனை திருச்சபை இருக்கு. எத்தனை திருச்சபை உன் கீழே இருக்குது? உனக்கே சபை இருக்குதா? உன் சபையை வந்து உன் அக்கா எடுத்துக்கிட்டா. உனக்கு எங்க சபை இருக்குது? விளங்குதா? சென்ட் ஜான்ஸ் கெத்தீட்ரல் ஒரு சபை இருக்குங்க மந்தவெளியில், அது அக்காவுக்கு போயிடுச்சு. இப்போ உனக்கு எங்க இருக்கு சபை? கேட்டா நான் என்னுடைய தினத்தூது பத்திரிகை இடத்துல நான் வந்து சபை நடத்துகின்றேன் நீ சொல்ற. எப்படி சபை நடத்துவ நீ? ஏயா எப்படியா சபை நடத்துவ? நீ தான் ரமேஷ்குமார் ஆச்சே. நீ இப்ப தினத்தூது ராஜாவே கிடையாது, நீ பேராயர் தினத்தூது ராஜாவே கிடையாது. எப்படி நீ சபை நடத்துவ? எப்படி பேருக்கு முன்னாடி பேராயர் நீ போடுவ? நீ தான் பட்டையை அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டு கிடக்குறிய. இப்போ உன்னை பட்ட அடி, ஆனா எங்க பட்ட அடிக்குன்னு இருக்குது. விளங்குதா? இங்க இல்ல. நீ இப்போ என் ட்ரெஸ்ஸையும் கேவலப்படுத்திட்ட, பேராயன்ற பேரையும் கேவலப்படுத்திட்ட. அடுத்த அருமையான ஜோசப் விஜய் உன் மேல வைத்திருந்த மரியாதையும் நீ கெடுத்துக்கிட்ட. இப்ப அதே ஜோசப் விஜய் நினைப்பாரு, என்னையே பாக்குறான்னு வச்சுங்க, இவரு ரமேஷ்குமார் மாதிரியோ அப்படிதான் நினைப்பு வரும். இப்ப நான் யாரையும் குறை சொல்ல முடியாது. இப்ப நம்ம கமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் போடுவான், ஃப்ராட் பிஷப், இவன் பிஷப்பே இல்ல, பிஜேபி, இவன் பிஜேபி சங்கி அப்படின்னு போடுறான். நான் அவங்கள கோபமே பட முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட ரமேஷ்குமார் இருக்கிறதுனால தானே பிரச்சனை. ஏன்டா நீங்கெல்லாம் இப்படி பண்றீங்கன்னு நான் கேட்கறேன். என் தம்பி தான், அதான் வாடா போடான்ற தைரியமா. என்ன சிலர் சொல்றாங்க நீங்க வாடா போடான்னு சொல்றதுலாம் தப்புங்க அப்படின்னு. ஆனா என் தம்பியே தவறு செய்யும் போது எனக்கு துடிக்குதுங்க. அப்படியே போன் அடிச்சா எடுக்க மாட்டாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் திட்டிடுவேன் அவரு. ஏன்பா அப்படிலாம் பண்றேன்னு கேள்வி கேட்பேன்னு தெரியும். அதனால போன் அடிச்சா எடுக்க மாட்டாரு. அப்ப வேற வழி இல்லைங்க. அப்ப நான் இப்போ பொது வழியில தான் அப்படி பேசி அவர் காதுக்கு போய் எட்டுற மாதிரி, அதே மாதிரி முதலமைச்சர் காதுக்கு எட்டுற மாதிரி நான் கட்டாயம் சொல்லிதான் ஆகணும். ஏங்க முந்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னாங்க? கிறிஸ்தவத்துக்கு தான் நாங்க வந்து ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் செய்யல. இப்ப பேராயரா இவர் போயிருக்கிறது, இவர் தானே சட்டசபையிலே முதல் முறையான ஒரே ஆள் இவர் மட்டும் தானே. தயவுசெய்து பேராயிரம் அவரை சொல்லாதீங்க. சரி சொல்லல. இன்னும் இல்ல, இதுக்கு முன்னாடி யாரும் போயிருக்காங்களா அந்த மாதிரி வெற்றி பெற்று? இல்ல, யாரும் போனதே கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம். அதுதாங்க சொல்றேன். ஏங்க அதுதாங்க எனக்கு துடிக்குது. எனக்கு ஏன்பா பிஷப் தினத்தூத ராஜான்னு சொல்லி நீ அந்த கிறிஸ்துமஸ் விழால நின்ன, இப்போ என்னன்னா வேட்பாளர் ரமேஷ்குமார் நீ நிக்கிற. சரி போயிட்டு போகுது, உன் ஒரிஜினல் பேர் அதுதான்பா. ஆனா நீ சட்டசபைக்குள்ள போகும்போது, என்றைக்கு அந்த கிறிஸ்துமஸ் விழால அந்த தாவேகா கட்சியில நடத்தும் போது இந்த உடையை அணிந்து கொண்டு போனாயோ, அதே வண்ணமாக சட்டமன்றத்தில் இதே உடை அணிந்து கொண்டு போனா உன்னை யாராவது கேள்வி கேட்க போறாங்களா? சந்தோஷம் தானே போடுவாங்க. பரவாயில்ல இவரு. அதே மாதிரி ஒரு கோயில் நிகழ்ச்சிக்கு அல்லது ஒரு மசூதி நிகழ்ச்சிக்கு நீ போகும்போது இந்த உடையோட போனா ஏன் வந்தன்னு உன்னை கேள்வி கேட்க போறாங்களா யாராவது? சந்தோஷம் தானே போடுவாங்க. பாருங்க, மாற்றார் ஒரு மதத்தினர் எங்களோடு கூட இணைந்து நண்பராக ஒரு சகோதரராக எங்களோடு கூட வந்திருக்கின்றான்னு சொல்லி மகிழ்ச்சி தானே அடைவாங்க. இப்ப அந்த உடையை இவர் வேற எதுவும் நினைக்கிறாரோ, இது போட்டா எனக்கு அந்த இது கிடைக்காது, எனக்கு மரியாதை. எங்க ஒரிஜினல் பேராயிரம் தான் கட்டாயம் உடையை போட்டு போயிருப்பாங்க. புரியுதா? இப்போ ஒரிஜினல் பேராயிரம் இருந்தா கட்டாயம் உடைய போட்டு போவாங்க. இப்ப புரியுது. எந்த இடத்துல உடைய போட்டு தைரியமா போய் நிப்பாங்க. நீ போலி பேராயர். உன்னை பேராயரா யார் ஆக்குனா? அவர் ஆக்கிக்கிட்டாரோ? அவரை யார் பேராயரா ஆக்கணும்? அவங்கள மாட்டிக்குவாங்க. யாரெல்லாம் அவரை பேராயரா ஆக்கினாங்களோ அவங்கள மாட்டிக்குவாங்க. ஏன்னா அவங்களே பேராயர் கிடையாது. இவரை பேராயர் ஆக்கினாங்களே அவங்களே பேராயர் கிடையாது. லிஸ்ட் பெருசா பார்த்தா. ஆமா, லிஸ்ட் அதான் 160 பேருங்க. சென்னையில மட்டும் 160 பேராயரா? என்ன வம்பா இருக்கு? இது எப்படி இருக்குன்னா சென்னையில மட்டும் 160 முதலமைச்சர் இருக்கிற மாதிரி அர்த்தம். நாளைக்கு தான் கேஸ் ஏதாவது போட்டாங்கன்னா என்ன கேஸா? இல்ல இந்த மாதிரி ஒரு போலித்தனமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்களா தப்புன்னு சொல்லி காலைல விழுந்துருவாங்க. தொப்புன்னு மன்னிச்சிங்க, இனிமே நான் பேராயன் போட மாட்டேன், இந்த உடையை நான் போட மாட்டேன், தொப்புன்னு காலைல விழுந்துருவாங்க. இதான் நடக்கும். நாளைக்கு நீங்களே போட்டீங்கன்னா, ஒரு வழக்கு போட்டீங்கன்னா வேண்டாங்க. அதாவது
நான் வழக்கு போடணும்னு நினச்சி எப்போ போட்டிருப்பேன். நீங்களா திருந்திங்கன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், மக்களா பார்த்து திருத்தட்டும். ஓகே. அதாவது எப்படி இருக்குன்னா, சொல்லுவாங்க ஒரு பழமொழி, என்ன தகப்பன் சொல்லி பிள்ளை திருந்தாட்டா அப்புறம் யார் தான் திருத்த வைப்பா? ஊர் உலகம் தான் அவனை திருத்த வைக்கும். விளங்குதா? அந்த மாதிரி கதை தாங்க இது. நிச்சயமா ஃபாதர், வரக்கூடிய தேர்தல் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்லா திருத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க.